இறந்து போன ஹீரோவோட ஆவி யமதூதர்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து நைட்டு சிக்கனே சாப்பிடலையே, பிரியாணி தானே சாப்பிட்டேன். அதுவும் எங்கள் வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி தான் சாப்பிட்டாங்க. எப்படி என் தொண்டையில் நான் எலும்பு குத்தி செத்துருப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோவோட பாடியை எரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து யமதூதர்கிட்ட கேட்குறான், என் வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, அதை மட்டும் என் ஒய்ஃப் கிட்ட சேர்த்துட்டுனா அதை வச்சு அவங்க பொழைச்சிப்பாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வீட்டுக்கு போகிறானுங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க ஒய்ஃப் அங்கேருந்து கிளம்பி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோவும் ஃபாலோ பண்ணி போகிறான். அங்கே போய் பார்த்தா ஹீரோவோட ஒய்ஃபு அவங்க ஊர்லேயே ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தரோட பையன் வீட்டுக்குள்ளே போய் அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே மனசு உடஞ்ச ஹீரோ வெளியே வந்து யமதூதன் கிட்ட, நான் வந்து சொர்க்கத்துக்கே வந்துடுறேன், வாங்க போவோம்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா என் ஒய்ஃப் செத்து போய் ஆவியாக பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோவும் ஒரு ஒய்ஃபை கண்ணத்தில் அரைஞ்சி, நேற்று நீ தானே பிரியாணி இங்கே விஷத்தை வச்சு கொடுத்தேன்னு கேட்கும் போது அப்போ தான் உண்மையெல்லாம் தெரிய வருது. இவங்க பொண்ணுக்கு அந்த டாக்டரோட ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் வேலைக்காக போயிருப்பாங்க. அந்த டாக்டரோட பையன் தப்பாக நடந்திருப்பான். இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல வரதை பார்த்த உடனே அந்த பையனும் சிகரெட்டில் ஹீரோக்கு வந்து விஷத்தை கலந்து கொடுத்துருப்பா, அதனால தான் அவர் இறந்து போயிருப்பாரு. இதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோட ஒய்ஃபு அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு பையனை கத்தியில் குத்தலான்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. அங்கே போய் அவனை கத்தியில் குத்துனதுக்கப்புறம் அவன் வந்து இவங்களுக்கு கழுத்து நெரிச்சே கொண்டிருப்பான். இங்கே திரும்பி வந்ததுக்கப்புறம் ஹீரோவும் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறான். அப்போ தான் அந்த யமதூதன் சொல்கிறாரு, உன் ஒய்ஃபு கத்தியால் குத்துனதில் அவன் இன்னும் 2 வருஷத்துக்கு எந்திரிக்க மாட்டான், அடுத்த 2 வருஷம் கழிச்சு அவன் செத்தும் போயிடுவான் அப்படின்னு உடனே இவங்க எல்லாரும் கிளம்பி அதுக்கப்புறம் நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போயிடுறாங்க.